ஏங்க இவர் ஏன் வந்து மலை பிரதேசம் வரமாட்டாருன்னா வந்து ஏறும்போதே ஒரு காதடிக்கும். இவருக்கு வந்து பேர்லாம் வச்சுக்கிறோம். காதடைப்பு கண்ணா, அப்புறம் கட்டெரும்பு கண்ணா, வேற என்ன பேர், அப்புறம் அது எல்லோ கலராடா, அதெல்லாம் தாண்டி மேல வெட்டுக்குடா. அது எப்படி தெரியுமா இது? சின்ன வயசுல நம்ம வரையும் பாருங்க, மலை, மரம், மேகம், அங்க வந்து சன்லைட், சன்னு, கீழே தண்ணி, அது மாதிரி தான் இருக்குது. கீழே தண்ணி மட்டும் தான் இல்லை. கொஞ்சம் போய் ஊற்றிட்டு வரவா? காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். காஃபி சொல்லிட்டேனா அங்கே போய் உட்காந்தாலே ஒரு 10 நிமிஷம் ஆகுது காஃபி வரதுக்கு. இங்கே வரதுக்கு ஒரு 15 நிமிஷமா தான் ஆகும். நான் இங்கே இப்போ 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளோ 2 இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? இந்த கதைகளை நிறைய கேட்டுக்கிறீங்க. ஏன்னா சும்மா பார்த்துட்டு பிறலாயிட்டீங்க, நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, அப்படிதான் போங்க அப்படின்றாங்க. அது என்னடா பண்ணுறது? அது சொல்லு, இனிமேல் நாங்கள் பெரியல கிடையாதுன்னு சொல்லு. உங்களை சொல்லுங்க, வயசான பெரியலா பொண்டாட்டி ஒன்று செஞ்சா, சப்பாத்தின்னு ஒன்று செஞ்சா, அதை ஏன் தான் துண்ணு ஆகி போச்சுன்னு. ஆனாலுமே வந்து பசங்கன்றது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கிரேட்டு தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க சாப்பாடு தான் சாப்பிட்டு நம்ம வளர்ந்துக்கிறோம். ஆனாலுமே நம்மளை நம்பி வந்தவங்களை விட்டு கொடுக்குற மாட்டோம் பார்த்தீங்களா? ஏன் விட்டு போயிட பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சமையல் பண்ணா பிடிக்குமா இல்லை நீ சமைச்ச குத்தா பிடிக்குமா? எனக்கு சமைக்க தெரியாதுண்ணா, அவங்க சமைச்சா ஓகே. எனக்கு சமைக்க தெரியுண்ணா. நான் சமைப்பேன். நான் எது சொன்னாலும் சமைப்பேன். சட்னியா இருப்பா. எது செய்யணும், எதை வேணாலும் செய்யும். நான் அது எது செய்யணும்னு சொல்லிட்டா போதும், செஞ்சிருவேன். அப்படியே ஊட்டிக்கு வந்திருக்கோம், குக்கீஸ் 2 செஞ்சு தருவான். குக்கீஸ் செய்கிற அளவுக்கு நான் பேக்கர் கிடையாது, குக்கர். நான் ஒரு சின்ன வயசு கதையை சொல்கிறேன். நான் அப்போ வந்து ஒரு 5வது 6வது படிச்சுன்னு இருக்கிறேன். வீட்டில் கோதுமை மாவு மாதம் ஆனால் அந்த பெரிய பாக்கெட் வாங்கி வைப்போம், 1 கிலோ மாவு. என்ன பண்ணிட்டேன், மாவு கொட்டிட்டு தண்ணி ஊற்றி உப்பு ஊற்றி பிசைஞ்சிட்டேன். தண்ணியாக இருந்துச்சு. தண்ணியாக கொஞ்சம் மாவு ஊற்றினேன், மாவு போட்டேன். மாவு போட்டால் கல்லாயிடுச்சுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன், தண்ணி ஆயிடுச்சு. மறுபடியும் மாவு போட்டேன், மொத்தமாகவும் காலாயிடுச்சு. சப்பாத்தி ஒரு மாதிரி கல் மாரி ஆயிடுச்சு. எப்படி அப்படியே குப்பை தொட்டில் போட்டேன், காய்டு கவரையை தூக்கி போட்டேன். வீட்டில் வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு செம்மடி வச்சாங்க. இந்தமாரி மாவு பேசும்போது ஏதோ குத்துன்னு வச்சுங்களா, அதை எடுத்துன்னு போயிட்டு அதுதான் சொப்பு சும்மா விளையாட்டு சாப்பிடலாம் செய்வாங்க. இடம் பொருள் ஏவல், இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும், சரிங்களா? உங்கள் வீட்டில் சப்பாத்தி சுட்டு அதெல்லாம் வந்து இங்கே எது வந்துருமோ அதை பற்றி. ஏன்னா வீட்டுக்குள்ளே 10 நேரம் இருக்கணும், உட்காந்து இருக்கணுமா உங்களுக்கு? இன்னும் உங்கள் ஃபேமிலியோடலாம் வந்தால் என்ன தான் பண்ணுவீங்க? அப்போ மட்டும் நடப்பார். இந்த பக்கம் குழந்தை தூக்கின்னு இந்த பக்கம் பை தூக்கி நடப்பா. அப்படி தூக்க மாட்டார். இதான் நீ தூக்கணும் அப்படின்னு வரு அடிச்சுனே இருப்போம். அவன் காலத்தில் நீங்கள் செத்துருவீங்களா? அந்த காலத்தில் இவர் வந்து கொம்பு வச்சு நான் போயிரு. அப்போ கூட வந்து ஒரு பாயிண்ட் இருப்பார் வந்து நம்மகிட்ட. பாத்தியா சொன்ன பேர் சொன்ன பத்தியா, நீ நல்லா இருக்க மாட்டேன் அன்னைக்கே சொன்ன பத்தியா அப்படின்னு வரு. கேரியா ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்த்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். போய் வரலாம். ஏய் what a view யா. ஏய் ஐயோ come on let's see go. பாம்பு போதான் ஒரு பெருசா ரோட்ல போட்டோன்னு விட வேண்டியதான். அதை போன விட என்ன பண்ணுவோம்? எங்க தானே நீங்க ஸ்டைல் காமிக்காம வருவீங்க? இது ஸ்டைல இது ஒரு மாடி வீடு இருக்குது, பக்கத்துல ஒரு குடிசை வீடு இருக்குது. ஏன் இந்த நிலை? சரி சொல்லு சொல்லுகிறேன். குடிசை வீடு இருந்தா இந்த நிலையா? தூக்கு குடிசை வீடு தூக்கு, மாடி வீடியா இருக்கு. நான் அப்போ அப்படி மாத்திக்கோ. போய் கேட்ட மாதிரி அவ ஏழைலாம் வந்து அடியில் இருக்காங்க சொல்றான். அவன் பணம் இல்லைல்ல, பணம் இல்லைனா அடியில் இல்லைன்றானா? பணம் இல்லைனா மனசுல மேலடா, பணம் இல்லைனா பணம் இல்லைனா அடியில் இல்லைன்றானா? அந்த மாதிரி அவன் சிச்சி. ஏய் சரி சொல்ல. சரி சரிண்ணா இருங்கண்ணா, எக்ஸாம் கேள்வி யோசிச்சு கொடுங்க. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் போகும் இடம் வெகு தூரமில்லை, நீ வா.
அடுத்த வரி எனக்கு தெரியாதுடி நீ வா. நீ பாடு. அது இந்த பாட்டுக்கு பாட்டாலாம். பாட்டுக்கு பாட்டு சொல்லுங்க. வா. வா பாடு. பாபா நிலவ புடிச்சரவா இப்போ வந்து வாழை பாடி பாட்டுக்கிறீங்க. வந்துருண்டா நீ பொம்மையாக்கி தரவா. வா வா. வந்தேன்டா பால்கார நான் மாட்டை பூச்சி பாட போறேன். பால் கறக்க போறேன் ரே நானா நீனு உன்னை நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாடு தெரிஞ்ச தம்பி மாலை வரைக்கும் கீழே இறங்க முடியுமாப்பா? வண்டி எடுப்போம். காவடி பாடுறாடா அது சொல்லியிருந்தா நான் காவடி பாட்டு பாட்டா வந்து சிறப்பு.